இந்த கபிலத்தில் ஆளக்கூடிய மன்னவருக்கு தங்கையாக பிறந்து கற்பகம் என்ற பெயரோடு நல்ல முறையில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். ஏதோ குறையுமே இல்லை. போதையும் கூட ஒரு தொழில் கருவில்லையே. But
பாடிக்கொண்டே போகலாமா? கோபக்கார மச்சானும் இல்லை என் மச்சான் மச்சானும் இல்லை. மாமா மேல இவ்வளவு நினைப்பா இருக்க நானே என் அண்ணனுக்கு புரியவே இல்லையே. மாமா நீ உன் மனசுல எப்படி இருக்கு? எப்படி தெரியுமா? சொல்லுடி சொல்லிடி. இந்த மலை நல்லா அழகா இருக்கு. எவ்வளவு அழகா இருக்கு. இந்த மலை நல்லா படுத்துட்டு போகலாம். போகலாம். கைகள் பூமாலை நோக்கி சேரும். தாயில் சிறந்த கோயில் தந்த சொல்மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் ஒருவரு பெருமகன் இல்லை. அன்னை தந்தை தாயில் சிறந்த கோயில்
வணக்கம் அண்ணா. கற்பகம் என்று நலமான வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். ஆமா. கற்பகம் என்ன ஏற்காக கேட்கின்றாயா? ஏன்? எனக்கோ வலுதாக்கி கொண்டிருக்கின்றது. அண்ணா. இப்போது நீ இளமை பருவத்தை அடைந்து இப்போது நீ கன்னிப்பருவம் அடைந்திருக்கின்றாய். உண்மைதான். அதாவது உனக்கு ஏற்ற ஆடவனை பார்த்து திருமணம் நடத்தி அது கண்குளிர பார்க்க வேண்டும் என்று எனக்கு ஆசை. அப்படியா? அப்படின்னா உன் ஆசை நிறைவேறலன்னா எனக்கு திருமணமே தேவையில்லை. என்னம்மா அண்ணா. அண்ணன் சொல்ல வார்த்தை நீ மீறுகின்றாயே. உனக்கு திருமணத்தில் அனுப்பி வைக்க ஓடி வந்திருக்கிறேன். எனக்கு திருமணமே வேண்டாம்னு சொல்றீங்க. அண்ணா, கல்யாணம் வேணாம்ண்ணா. ஏம்மா? டேய் சொல்லடா டேய். தங்கச்சிக்கு சொல்றேன். எடுத்து சொல்றேன். சின்ன வயசுல தூக்கி வளர்த்துங்கிறேன். பாதிக்கு தெரியாத எப்படி சொன்னேம்மா கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படி? யாருன்னு கேட்டா தாய்க்கு தாயோ தந்தைக்கு தந்தையாவோ அண்ணனுக்கு அண்ணாவோ வளர்த்துக்கிறாரு. ஆகையால உலகம் என்ன பண்ணி காமெடி பண்ண வச்சுக்கா தப்பா பேசும். டேய் அவனுக்கு மிஸ் கால் கொடுப்பேன். டேய் நீ என்ன மிஸ்டர் முகுந்து ஒரே அரக்கா நம்மள கீஞ்சி போடும். தெரியுமா உனக்கு? ஏய் அரக்கலுக்கு நீ போற மண்டை போந்துரும் உன்னை. நல்ல வார்த்தை சொல்றேன். அப்படி சொன்னா பாரு ஏத்துக்க என்ன பேசுற நீ? அம்மா தெளிவா சொல்றேன். ஏய் மூஞ்சில பேசிக்க வச்சு என்ன? ஏய் நீ மிஸ்டர் கொடுப்ப. செத்துறடா மாவனே உனக்கு. தெரியுமா? ஏங்க பேசிக்காத. என்ன பண்ணலாம் ஓ உன்ன? ஏய் வாய் மூடு. மிஸ்ட் கால் கொடுத்து போன் இருக்காது. ஏய் நசிங்கடண்டி. தெரியுமா? ஆமா. எனக்கு கல்யாணம் பண்ண சொல்றனே அண்ணன் சொல்றா போயிடுங்க. யாரா சொல்லிட்டு போயிடா. ஆகையால என்ன பண்ணா நம்ம ஒரு ஜோசிகாரனை போய் ஜோசியம் பாத்துறங்க. டேய் ஜாதகம் பார்த்தாக்க கல்யாணம் வைக்கணும். என்ன ஜோசி பாக்குறானே? போடுங்க. புதுமை. நாடு நாடாக சென்று யாரு நாடவனை நல்ல நாடவனை பார்த்து புகைப்படம் எடுத்துவது மாறி போச்சு. ஆமா. அதனால ஜாதகம் ஆமா தங்கச்சிக்கு ஜாதகத்தை கணிக்க வேண்டும். அந்த ஜாதகத்தை கணித்தல வேணாம்னு சொல்றல்ல. அதனால ஜாதகத்துல ஜாதகம் எப்படி இருக்குது பாத்து இல்ல கல்யாணம் போறது இருக்குதா இல்லையான்னு பாத்துக்கலாம். அதனால கூப்பிடுறேன். ஜோசிகாரா ஐயா